வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. எழுத்தாளர் கவிதா அவர்கள் எழுதிய தனிமை எனும் பெருவெளி. கவிதா லட்சுமி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட கவிதா இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள குறும்பசிட்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க. இப்போது நார்வேயில் ஆஸ்லோ நகரில் வசிக்கிறாங்க. பரதநாட்டியத்தில் டிப்ளமோ வாங்கியிருக்காங்க. கருவறைக்கு வெளியே அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பினையும், பனிப்படல தாமரை, ஏன் ஏதேன் தோட்டம், தொட்டிப்பூ, கருத்த பெண் அப்படிங்கிற கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இரு கலாச்சார சூழலில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்கிற சிக்கல், வளர்ப்பு முறையில் பெண் பிள்ளைகள் மீது காட்டப்படும் பெற்றோர்களின் அணுகுமுறை, அதன் பாதிப்பு, பெண்கள் மீது பண்பாடு, சடங்குகள், விழுமியங்கள் அப்படிங்கிற பேரில் திணிக்கப்படும் அடக்குமுறைகளை மைய பொருளாக கொண்டு தன்னோட கதைகளை எழுதியிருக்கிறாங்க. இப்போது தனிமை எனும் பெருவெளி. வெளி நிறைய மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இருக்கை அறையோட ஒரு மூலையில் தனியாக தான் இருக்கிறேன். நேரம் சாமம் 12 மணியை தாண்டி இருக்கும். வீட்டில் உள்ள அங்கத்தவர்களுக்கு இப்போது அரசாமம் தாண்டி இருக்கும். அவங்க எனக்கு பக்கத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கா விட்டாலும் கூட அவங்க இந்த வீட்டோட இன்னொரு மூலையில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதே எனக்கு தனிமை உணர்வை ஏற்படுத்தாமல் இருந்துச்சு. தனிமை அப்படிங்கிறது சில காலமாக கருவறைக்கு வெளியே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 2 காட்சிகள் வந்து போச்சு. அந்த 2மே என்னோட ஊரில் இருக்கிற 2 வீடுகள். அழகான பழங்காலத்து ஓவியம் மாதிரி அசைவில்லாமல் ஒரு வீடும், யாருமே இல்லாத வீட்டில் 80 வயதினை தாண்டின ஒரு துடிப்பான அம்மாவோட அசைவுகளும் ஓவியத்திற்காக எழுதப்பட்ட கவிதை போல் இப்போவும் வந்து போகுது. 9 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 2003 யாழ்ப்பாணத்துக்கு நான் போயிருந்தப்ப அங்கே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம். நல்லூர் கோவிலுக்கு பின்னாடி இருந்த தெரு ஒன்றில் அந்த நாட்களில் இருந்த மிக ரம்யமான இடம். அற்புதமான மனிதர்கள். யாழ்ப்பாணத்து வீடுகளோட முற்றத்தில் வர்றவங்க அமர்ந்து பேசுகிறதுக்குனே குந்துகள் கட்டப்பட்டிருக்கும். தினமும் நான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து 4 பேர் மடித்து கட்டின வேட்டியோட கட்டம் போட்ட சட்டையோடையும் வருவாங்க. அவங்களுக்கிடையே பேச்சு பெரும்பாலும் அரசியல், போராட்டம் இது சம்மந்தமாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்து போகும் தான். குரல் உயர்த்துவாங்க, அப்புறத்தாமாவே ஏதோ சமாதானம் அடைஞ்சிட்ட மாதிரி போவாங்க. அநேகமாக எல்லார் வீடுகள்லையும் சாயங்கால நேரம் தேநீர் குவளையோட இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறத பார்க்கலாம். கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக சுவாரஸ்யமாக கூட இருக்கும். வெயில் இறங்கின நேரங்களில் நான் இந்த வீதிகளில் நடந்து போயிருக்கிறேன். முற்றம் கூட்டி கொண்டு இருக்கிறவங்க, வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளோட சத்தம், கால் நீட்டி அமர்ந்து புறுபுறுத்து கொண்டிருக்கிற பாட்டிமார்கள், கொஞ்சம் தள்ளி இருந்த வீட்டில் பரதநாட்டியம் பழகிற குழந்தைகளோட பாத ஒளி, தட்டுக்களியோட சத்தமும் கேட்கும். இரு கரையும் இருந்த வீடுகளுக்கு இடையில் பச்சை சட்டை, இரும்பு தொப்பி, கையில் துவக்கின ஆமிக்காரங்க முறைச்ச வண்ணம் ஒரே இடத்துல நிற்பாங்க. வேலிக்கு அந்த பக்கமாக அவங்களோட தொப்பித்தலை தான் தெரியும். அந்த தெருவில் கடைசி வீட்டில் எப்போவுமே கதவு மட்டும் திறந்தே கிடக்கும். ஆட்கள் அறவும் எதுவுமே இருக்கிறதா தெரியல. நானும் இங்கே வந்த காலத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கும் அப்படிதான். நான் நடக்க போயிருந்தப்ப அந்த வீட்டில் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் நின்று அவதானிச்சப்ப தான் அது ஒரு வயதான பாட்டியோட குரல்னு தெரிஞ்சுது. அந்த குரலில் கந்தசஷ்டி கவசத்தை உறக்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குரல் தழுதழுத்து கூட இருந்துச்சு. உள்ள செல்ல பயமாக இருந்ததுனால வேலிக்கு பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் நின்று அவர் பாடுற கந்தசஷ்டி கவசத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த வீட்டோட வளைவுக்குள்ளே போனேன். அந்த வீட்டோட வேலி ஒழுங்கில்லாமல் வளர்ந்துருந்துச்சு. பூவரச மரம் சுற்றி இருந்துச்சு. பல மரத்தோட இலைகள் தரமுழுசும் கொட்டி ரொம்ப நாள் கூட்டாத சருகுகளாக கிடந்துச்சு. வெளிச்சுவர் மங்கி போய் அதோட காரையெல்லாம் பிளந்து போய் கிடந்தது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அடித்த அந்த பச்சை நிறம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே தெரிஞ்சது ரொம்ப வருஷம் பராமரிக்கப்படாத வீடு அப்படின்னு. எப்போவுமே திறந்திருக்கிற வீடு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இடம் உடஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு கதவே இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. இத்து போன நிலைகளும் துருப்பிடிச்ச ஜன்னல் கம்பிகளுமா இருந்துச்சு அந்த வீடு. இருக்கை அறையோட ஒரு மூலையில் ஒரு பாட்டி ஒரு கழிச்ச சுவத்தை பார்த்துக்கிட்டு படுத்திருந்தாங்க. சுவத்தில் பழைய சுவாமி படம் ஒட்டின 2 நாள்காட்டிகள் தொங்கிட்டு இருந்துச்சு. 2மே பல நாள் கிழிக்கப்படாதவை. இல்லை, பல வருஷம் கிழிக்கப்படாதவை. ஏன்னா அது பல வருஷம் பழமையானது. ஒரு வெள்ளி செம்பு மட்டும் பாட்டியோட பக்கத்தில் இருந்ததையும் பார்த்தேன். பாட்டி என்ன கவனிக்கிற நிலையில் இல்லை. அவர் தன்னோட தனிமையில் கந்தசஷ்டி கவசத்தை தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை தவிர அந்த அறையில் எதுவுமே இல்லை. அம்மா அப்படின்னு மெல்லமாக கூப்பிட்டேன். தன்னோட பாட்டை நிறுத்திட்டு,
மெதுவாக திரும்பி பார்த்தாங்க. இவரை மாதிரியே என்னோட அப்பம்மாவும் முந்தைய நாட்களில் தினமும் சமைக்கும்போது கந்தசஷ்டி கவசம் பாட கேட்டிருக்கிறேன். அழுதுகிட்டே பாடும் அந்த கவசம் இன்னும் என்னோட மனசை தச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கவசம்தான் என்னை இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சி வந்துருந்துச்சு. யாரு பிள்ளைவா, யாரு பிள்ளை நீ வாங்க, நான் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கேன், சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா செய்யறீங்க? என்ன பிள்ளை செய்யறது? இந்த கிழவியை நீ பார்த்து என்ன செய்ய போற? அதுதான் எல்லாரும் போயிட்டாங்களே என்னை விட்டு. மனசில் கிடந்த அடப்பெல்லாம் திறக்கப்பட்ட மாதிரி பெரும் குரல் எடுத்து அழத் தொடங்கினாங்க. ஒருவித புழுக்கமும் விரக்தியும் வீடு முழுசு நிரம்பி இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு தனிமை அப்படிங்கிறது எப்படி பெரிய எதிரியாகிறது அப்படிங்கிறத நான் அந்த தருணத்தில் தான் உணர்ந்துக்கிட்டேன். வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு உணர்வை ஒருபோதும் பெறாதவர் மாதிரி என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கிட்டாங்க அந்த பாட்டி. சின்ன குழந்தை மாதிரி புக்கவாயை திறந்து மறுபடியும் அழுக ஆரம்பித்தாங்க. சுவற்றோட கரைஞ்ச வெறுமை மாதிரி அவங்களோட கண்கள் அலைந்தோய்ந்திருந்தது. பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. எனக்கும் அந்த பாட்டியோட பேசுகிற ஆர்வம் வந்தது. சம்மணம் போட்டு நல்லா உட்காந்துக்கிட்டேன். சாப்பிட்டியா பிள்ளை? முந்தி பெற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சமைச்சு போட்டேன். இப்போ நான் யாருக்கு சமைக்கிறது பிள்ளை? யாரான்னு கொண்டு வந்து தந்தா சாப்பிடுவேன். நல்லா பசிச்சாதான் சமைக்கிறேன் நான். எங்கே இருந்து வந்தின பிள்ளை? அம்மாவை பார்க்க வந்தீங்களா? இல்லை அம்மா, நான் நார்வேலிருந்து வந்தேன். நான் அம்மா அங்கே என்னோட தான் இருக்கிறா. நான் வேறு அலுவலாக வந்தேன். நான் மரணத்தை விட கொடுமையான தனிமையான நாட்களில் அந்த மூதாட்டி வதைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாத தன்னோட நாட்களை இந்த வீட்டோட ஒவ்வொரு மூளையிலும் விட்டெறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையோட ரணத்தில் உழன்று களைச்சி போயிருக்கிறத அவங்களோட கண்கள் உதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எதையுமே கேட்டு அதில் அவங்க மேலும் துன்பப்பட வேண்டாமன்னு அவங்களே பேசட்டுன்னு வெறுமனே உட்காந்துக்கிட்டேன். எனக்கு 3 பொடியன்கள். ஒருத்தன் 8 வயசுலேயே வருத்தம் வந்து என்னை விட்டு போயிட்டேன். நான் அப்போ மூத்தவன் நல்லா படித்து வேலையில் இருந்தவன் திடீரென்று நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல இவரும் காணியெல்லாம் அடகு வச்சு அனுப்பிச்சி வச்சார். அதுக்கு பிறகு என் பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை. மறுபடியும் குலுங்கி அழத் தொடங்கினாங்க. என்ன சாப்பிட்டீங்களாம்மா? ஏதாவது வாங்கி வரவா? வேண்டாம் பிள்ளை, இந்த பிள்ளைகளை நினச்சா எனக்கு நெஞ்செல்லாம் நோகுது. இடைக்கிட காசு அனுப்புவான். சாப்பாடு சமைக்க ஆள் வச்சுக்க சொன்னவன் நான் தான் வேண்டாம்னு விட்டுட்டேன். மாதத்துக்கு ஒருக்கா கதைப்பான். அதுவும் தூரம் போய் தான் கதைக்க வேணும். என்னால் இப்போ எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்க இயலாது. 2 பிள்ளைகள் அவனுக்கு. நான் என் பேர பிள்ளையை பார்க்காமலேயே சாக போகிறேன்னு பயமாக இருக்கம்மா. இப்படி வர்ற ஆட்கள்கிட்டெல்லாம் சொல்லி அழுது யாரும் இப்போ இங்கே வர்றதில்லை. நீ வந்தது சந்தோஷமாக இருக்கு பிள்ளை, அடிக்கடி வந்துட்டு போ. என்ன அப்படியெல்லாம் சும்மா நினைக்கப்படாது அப்படின்னு நான் அவங்கள தட்டி ஆறுதலை சொன்னேன். இத்தனை வருஷங்களாக பார்க்க வராத மகன் இனிமேல் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரல. அந்த பாட்டியோட பக்கத்தில் சில புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தேன். இவன்தான் என்ற மூத்த பிள்ளை. இவன் சீமைக்கு போன கையோட என்ற கடைசி மவன். அவனுக்கு அப்போ 13 வயசு தான் இருக்கும். விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி வரல. பிறகுதான் அறிஞ்சனான் அவன் இயக்கத்துக்கு போயிட்டான் என்று. யாரோ பார்த்தவை தான் வந்து சொன்னவை. இயக்க உடுப்போட துவக்கெல்லாம் கொண்டு திரியறான் என்று. அவன் மட்டுமல்ல பிள்ளை, அவனோட 3 பேர் போயிட்டாங்க. இப்படியே என்ற எல்லா செல்வங்களையும் பறி கொடுத்துட்டு இப்படி அனாதையாக கிடக்கிறேன். பக்கத்தில் இருந்த புகைப்படங்களில் பழைய படம் ஒன்றை காட்டி மறுபடியும் சோகத்துக்குள்ளே மூழ்கி போனாங்க பாட்டி. பெரும் நிசப்தம். கொஞ்ச நேரம் உயிரை வலிஞ்சு கொள்கிற இத்தனிமையில் தன் உறவுகளை கண்டுவிட வேணும் அப்படிங்கிற ஏக்கம்தான் இன்னும் அந்த மூதாட்டியை உயிரோடு வாழச் செய்து. இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்த தனிமையை நகர்த்திட்டு போகிறாங்க இந்த மூதாட்டி அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சேன். அவன் சரியான துடிப்பான பிள்ளை. சண்டை நடக்கும்போதெல்லாம் அவன் எப்பவுமே முன்னுக்கு தான் அனுப்புவாங்களாம். தைரியசாலி பிள்ளையெல்லாம் இப்படி ஆளுக்கு ஒரு திசையாக போனதை பார்த்ததும் அவரும் பித்த பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வெறுத்து கொஞ்ச காலத்தில் போய் சேர்ந்துட்டார். அவன்தான் வீட்டிலேயே நல்ல பாசமான பிள்ளை. இன்றைக்கு இருந்திருந்தா இப்போ கல்யாணம் கட்டி பிள்ளைகளும் இருந்திருக்கும். ஏன் தான் கடவுள் என்ன இப்படி தனியாக விட்டுட்டாரோ தெரியாது. எப்படியும் என்ற பிள்ளையான்தான் போய் சேர்றதுக்குள்ளே வருவாங்க. அவன் கண்டண்ட படம் உண்டு இதுக்குள்ளே இருக்கு பிள்ளை, பாரேன்
அது அப்போ சின்னானா இருக்கச்ச எடுத்தது. இப்போது அவனுக்கு 25 வயசு, பெருசாக வளர்ந்துருப்பனன். எந்த பிள்ளையாக்கும் அவன். அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டான், நான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவனாக்கும். எனக்கு தண்ணியை கொஞ்சம் கொண்டு வாரன். அவங்கள் வருமட்டும் உசுரோடு இருக்க வேணும்பில்ல. தன்னோட லுங்கியை இழுத்து பிடிச்சவனும் நெளிஞ்சு நிறம் மாற்றி கிடந்த அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு சமயக்கட்டை நோக்கி நகர்ந்தாங்க. முதுமையோட தனிமை யதார்த்தம் அப்படிங்கிற பூமிக்கு நான் வந்திருக்கிறதா உணரத் தொடங்கினேன். நான் அவருடைய புகைப்பட கோர்வையை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். கருளா உடையோடையும் ஒரு துவக்கோடும் 13 வயசு நிரம்பின அவரோட கடைசி மகனோட ஒரு புகைப்படம் பாதி கிழிஞ்சு அதுக்கு ஒட்டு போடப்பட்டிருந்துச்சு. துடுக்குத்தனமான தோற்றம், மெலிஞ்ச உடல், சலனமில்லாத கண்கள். அவனது பெயரும் அதற்கு மேலே வீரமரணம் அப்படின்னும் போட்டிருந்துச்சு. அவன் இறந்து 9 வருஷங்கள் கடந்திருந்துச்சு. இப்படி கதையை முடிச்சிருப்பாங்க. தனிமை உண்மையாலுமே ஒரு பெரும் கொடுமை. குறிப்பாக 2ஆம் கட்ட குழந்தைகள், அதாவது வயதானவர்களுக்கு இந்த தனிமை ஒரு பெரும் கொடுமையாக இருக்கிறது. அதுவும் தன் மகன்களை பறிகொடுத்து விட்டு ஏதோ வெளியூரில் அனுப்பி வைத்துவிட்டு தனிமையாக இருக்கும் முதியவர்களுடைய நிலையை, அந்த வழியை அப்படியே நமக்கு கடத்தி சென்று விட்டார். அவர் இறக்கி வைத்த பாரம் நம் மனதில் ஏறி நிற்கின்றது. மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன்.